ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராக்ஷின்ஃபோ. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசில் ஒரு நிரந்தர வேலைப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5வது படிச்சிருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சிருந்துருக்கலாம். 8வது 10வது 12வது டிகிரி எது வேணால் படிச்சிருக்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது. தேர்வு கட்டணமும் கிடையாது, தேர்வும் இல்லைங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே அப்ளை பண்ணலாங்க. என்னன்னா இந்த வேலைக்கு முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி என்னென்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுக்கோங்க, அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் இது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/12/2020. இது எந்த ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்துருங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிட நலத்துறையின் சமையலாளர் வேலைக்கான விண்ணப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வாங்க அஃபிஷியல் நம்ம வெப்சைட்டில் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி திராவிடர் நலத்துறையில் சமையலறையில் வேலைக்கான விண்ணப்பங்கள் போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளுக்கு 32 சமையல் பணியிடங்கள், 15,700 சம்பளம் முதல் 50,000 வரை என்று போட்டிருக்காங்க ஊதியம். உங்களுக்கு பேசிக் சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 கிடைக்கும் உங்களுக்கு பேசிக் சம்பளம். இதுக்கு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ஜென்ரல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே, அது ஒன்று. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, சமையலில் வந்து முன் அனுபவம் இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். சமையலில் வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் மோனாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒன்றுங்க, கடைசி பாயிண்ட்டு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும், குடியிருப்பவராக இருக்க வேண்டும். அதுதாங்க இதுக்கு முக்கியம். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க கேட்டிருக்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட வந்து ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட், உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சுதான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் ஆதி திராவிடர் இருந்தால் அதுக்கு முன்னுரிமையான சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக்கலாம். நேரடியாகவோ பதிவஞ்சல் மூலமாகவோ அந்த மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திற்கு 24/12/2020 கடைசி தேதி. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் பூர்த்தி செஞ்ச விண்ணப்பத்தை அஞ்சல் மூலமாகவோ பதிவஞ்சல் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ போய் கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா தான் இந்த எலிஜிபிலிட்டி. நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க, மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.